6:40 6:40 சூரியன் வெளியே வருகிறது. வருகின்ற சூரியன் பவர் கொடுக்க வந்தால் நல்லா இருக்குது. லைட் பவர் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா நல்லது. ஓவர் பவர் கொடுத்துட்டாருன்னா தான் கஷ்டம். ஆமாம், பார்த்து செய்யுங்க. ஒரு டூர் வந்துடும். நண்பர்கள் அனைவரும் கனவு பயணம் சப்ஸ்கிரைபர். அப்படியா? கண்டிப்பாக. களி மச்சிட்டியா? ஸோ எங்கேருந்து வரீங்க? வேலூர். வேலூரா? வேலூர்லங்க. வேலைப்படியா? நாங்கள்லாம் நாங்கள் தான் வரோம். அணைக்கட்டு எம்மடா கை கொடுக்கும் கை இது. இப்போ எங்களுக்கு பின்னாடி தெரியுதா அந்த கோபுரம், அந்த பெரிய பாறை, அந்த பாறை தான் சிவன் இருக்கிற இடம். ஸோ அங்கே தான் போயின்னு இருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம ஏறி வந்து அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு சமாதானமே கிடைக்கும். இங்கேருந்து ரிலாக்ஸ்டாக போகலாம். சரவணா, மலையை பார்த்தியா? என்ன தோணுது உனக்கு? அது ஒரே மலை. சொல்லு. இங்கேருந்து நடந்து போனோம் அப்படின்னு தோணுதா? வேற ஒன்றும் தோணல. மலையை பார்த்தா என்ன தோணுது? இது வரையும் நம்ம நடந்து வந்தது மொத்த ஸ்ட்ரென்த்தும் கொடுத்து மறுபடியும் இந்த மலை ஏறணும்னு தோணுது. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளையங்கிரி மலையை வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். போன வருஷம் நான் வந்திருந்தேன் 2025. அப்போ நான் தனியாக ஏறியிருந்தேன். இப்போ வந்து சித்தப்பாவும் தம்பியும் வந்திருக்காங்க. ஸோ இந்த மலையை ஏறினோன்னா முதல்ல நம்மளுக்கு ஒரு திடமான மன உறுதி வேண்டும். அதை தாண்டி உடலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி சிவனுடைய அருளும் இருக்கணும். இது அத்தனையும் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மலையை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து ஏறி இறங்கிட முடியும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் வந்து ஏறுறதுக்காக கிளம்பி இருக்கிறோம். நேரம் பார்த்திங்கன்னா சரியாக வந்துட்டு 6 மணி ஆக போகுது. மலை அடிவாரத்துலேயே இருக்கிறோம். இன்னும் படியாண்ட போகலை. படியாண்ட போயிட்டு ஸோ ஒரு 6 மணிக்கு நம்ம வந்து இந்த மலையேற்றத்தை வந்து தொடங்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த மலையேற்றத்தோட எல்லா விஷயங்களையும் ரொம்ப சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். மலை ஏறலாம் வாங்க. நீங்கள் வெள்ளையங்கிரி மலையை ஏறணும்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு நீங்கள் எங்கே இருந்தாலும் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நகரத்துக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து பூண்டி வந்தீங்கன்னா பூண்டியில் தான் வந்து இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் இருக்கிறது. இங்கே வரத்துக்கு பேருந்து தொடர்வண்டின்னு சொல்லி நிறைய போக்குவரத்து வசதிகள் இருக்குது. நாம் வந்துட்டு தொடர்வண்டியில் வந்தோம். தொடர்வண்டியில் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் பூண்டி சாலையில் வந்து பேருந்து ஏறினீங்கன்னா அங்கேருந்து நேராக வந்து ஈஷா யோகா மையத்தை அடுத்து தான் வந்து இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கிறது. நாங்க வந்து செம்மேடுல வந்துட்டு அறை எடுத்து தங்கியிருந்தோம். ஏன்னா எல்லாருமே வந்து இரவு தான் வந்து நடக்கிறதுக்கு சாய்ஸ் பண்ணுவாங்க. பட் நாங்க வந்துட்டு இரவு வந்து நல்லா ஓய்வு எடுத்துட்டு விடியற் காலையில் 5 மணிக்கு வந்து பேருந்து இருந்தது. அங்கிருந்து ஏறி பூண்டி பேருந்துல ஏறி வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலுடைய அந்த அடிவாரத்துக்கு வந்து வந்துட்டோம். காலையில வந்தோடனே எல்லாருமே வந்து மலையேறத்துக்கு ரொம்பவே வந்து உற்சாகமாகவும் ரெடியாகவும் இருந்தாங்க. நாம எடுத்துன்னு வந்திருந்த பையும் வந்து செப்பல்ஸ் எல்லாமே வந்து இந்த லக்கேஜ் கவுண்டர்ல வந்து போட்டு இந்த இடத்துல வந்து வச்சுட்டோம். அதே போல் எதிரிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள நுழையும் போதே வந்து மலை ஏறுவதற்கான அந்த மூங்கில் குச்சி வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. 30 ரூபாய் தான் ஒரு குச்சி. கட்டாயமாக வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல காசு கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா படியேற இடத்துலையே வந்துட்டு அந்த குச்சிகள் எல்லாமே வந்து மலை ஏறி வந்தவங்க எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல எடுத்துக்கலாம். நாங்கள் எங்களுக்கான குச்சியை வாங்கி மலை ஏற கிளம்பிட்டோம். இடத்துல வந்துட்டு நம்ம பேகுங்கள் எல்லாமே வந்து செக்கிங் இருக்கும். அதெல்லாம் காட்டிட்டு மஸ்டிங்கெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் காட்டிட்டு போக வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே போட்டு இந்த மாதிரி பொட்டலங்களை கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டோம். நாம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேருந்து புறக்கணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த இதையும் வந்து நான் இப்போ பேப்பரில் போட்டுட்டு போகிறேன். எல்லாமே டோட்டல் பிளாஸ்டிக்கும் வந்து நம்ம எடுத்துன்னு போகாமல் இங்கேயே வந்து போட்டுட்டு தான் போக போகிறோம். நாம் வந்து ஒரு 6:06க்கு வந்து மலை ஏற ஆரம்பித்தோம். ஒரு 5 நிமிஷம் இருக்குது. சரியாக டைம் வந்து 6:13.
ஸோ மொத்தமாக எத்தனை மணிக்கு ஏறும்னு பார்க்கலாம். சித்தப்பா, ஜூரத்தினும், தம்பி, சரவணன் 3 பேரும் ஏறின்னு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி ஏறுன்னு சொல்லிட்டு. கூட வரணுமா? சுமார் 8 மணிக்கு 6:40க்கு சூரியன் வெளி வருகிறது. வருகின்ற சூரியன் பவர் கொடுக்க வந்தால் நல்லா இருக்கும். லைட் பவர் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா நல்லது. ஓவர் பவர் கொடுத்துட்டாருன்னா தான் கஷ்டம். ஆமாம், பார்த்து செய்யுங்க. ஒரு டூர் வந்துடும். இந்த மலையை எங்களை மாதிரி இளைஞர்கள் மட்டும் ஏறல, இந்த மாதிரி பாட்டிங்களும் ஏறாங்க. இருக்கு வச்சு காலி பண்ணு. ஏ அவர் காமெடி பண்ணுறாரா சரவணா? கண்டக்டரே மறந்து போட்டான். என்னடா அப்படின்னு படம் ஓட்டுறதுக்கு வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஆனால் இது போடுவாங்க சீன். சித்தப்பா வா, முதல் மலையே ஏறிட்டோம். இங்கே தான் வந்துட்டு விநாயகர் இருக்குவார். விநாயகர் பார்த்தாச்சு. என்ன சித்தப்பா எப்படி இருந்துச்சு ஒரு மலை? சூப்பர். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. கஷ்டம் இல்லையா? கஷ்டம் இல்லைன்றாரு. மேலே கொஞ்சம் கவனிச்சிருங்க. போடக்கூடாது. ஃபியூல் ஏற்றின்னு இருக்கிறோம் நாங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு இருக்கிறோம். அத்திப்பழம், டேட்ஸு. முதல் மலை பார்த்திங்கன்னா ஒரு 50 நிமிடத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இந்த மலையை ஏற முடியுமா முடியாதான்றதை அந்த முதல் மலையே வந்து தீர்மானிச்சிடும். ஸோ அந்த மலையை ஏறுறவங்க கண்டிப்பாக வந்து 7 மலையும் வந்து ஏறிட முடியும் அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து. இதுதான் வந்து அந்த வழுக்கு பாறை. முதல் மலை ஏறி முடிஞ்சு நீங்கள் 2வது மலையில் ஏறிட்டு இருக்கும்போது இந்த வழுக்கு பாறை வரும். எத்தனை மணிக்கு ஏறினீங்க? நானா? நைட்டு 10 மணிக்கு. மேலே எத்தனை மணிக்கு போனீங்க? 3 மணிக்கு. தரிசனம் பார்த்தீங்களா? ஓகே. இறங்கிறதுக்கு ஆரம்பிச்சது 4 மணிக்கு ஆரம்பித்தோம். எப்படி ஈஸியாக இருக்கா? பரவாயில்ல. ஓகே, சரி, ஓகே.
ஓய், அதுக்கு பேர் தான் தம்பி வழுக்கு பாறையா. நிதானமா போ. இதுதான் வழுக்கு பாறை. இப்போ ஏறின்னு இருக்கிற இடம். ஆமாம். நல்லா வழுக்குது. வழுக்குதா? சரி, கிரிப்பாக நடு. போ. இதுதான் பாம்பாட்டி சித்தர் குகை. ரெண்டாவது மலையை நிறைவடைஞ்சிட்டோம். மறுபடியும் இங்கேருந்து அப்படியே மேலே ஏற வேண்டியதுதான். பாம்பாட்டி சித்தர்கள் உள்ள இருக்காரு. இருக்காரா? இருக்கார். சரி, வா பார்க்கலாம். ஏறு. ஆமாம், 7 கிலோமீட்டர் வரும். 7 கிலோமீட்டருக்கு மேலே வரும். இந்த வெள்ளையங்கிரி மலை வந்து மொத்தமாக வந்து 7 மலை இருக்குது. 7 கிலோமீட்டர்லேருந்து 7.5 கிலோமீட்டர் வந்து ஒரு வழி பாதையாகும். ரிட்டர்ன் திரும்பணுன்னா 15 கிலோமீட்டர் ஆகும் மொத்தமாக. இந்த மலை ஏறுவதற்கு நல்ல உடல் தகுதி இருக்கிறவங்க குறைஞ்சது 4.5 மணி நேரத்துலேருந்து 5.5 மணி நேரம் வந்து ஒரு மேலே ஏறத்துக்கு எடுத்துக்குவாங்க. கீழே இறங்குறது பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரத்துலேருந்து 4.5 மணி நேரம் வந்து எடுத்துக்குவாங்க. இது வந்து தோராயமாக மலை ஏறுறவங்களுடைய அந்த உடல் கண்டிஷனை வச்சு நான் சொல்லின்னு இருக்கேன். நண்பர்கள் அனைவரும் கனவு பயணம் சப்ஸ்கிரைபர். அப்படியா? கண்டிப்பாக. தலைமசிட்டி. ஸோ எங்கேருந்து வரீங்க? வேலூரா? வேலூர்லங்க. வேலைப்படியா? நாங்கள்லாம் அங்கே தான் வரோம். அணைக்கட்டு. சரி, ஓகே. ஏறலாமா? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? 6:30. பரவாயில்ல, முன்னாடி வந்துட்டீங்க. இந்த வெள்ளையங்கிரி மலையை ஏறும்போது எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வந்து ஏறணும். நான் வந்து ரொம்ப வேகமாக ஏறுவேன் அப்படின்னு சொல்லி இதில் போட்டு ஏறுறதுன்றது அவசியமற்றதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இதனுடைய இந்த பாதைகள் எல்லாமே பாருங்கள், அவ்வளோ தூரம் வந்து கரடுமுரடான பாதையாக இருக்கும். இந்த மலைப்பாதையில் நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான சிற்றுண்டியோ அல்லது நெல்லிக்காய், மாங்காய், அந்த குளுக்கோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் வந்து ஏறுறது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அவசரப்பட்டு வேகமாக ஓடுறதுன்றது கண்டிப்பாக வந்து ஒரு ஆபத்தான பயணமாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த மலையேற வர ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கான முழு காரணமே வந்து இதுதான். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடல் மேலேயும் அல்லது ஒரு அறியாமையில் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இறந்து போகிறாங்க. இந்த ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டுகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேருன்னு இறந்துருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இந்த வெள்ளையங்கிரி மலை ஏறுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் அந்த மாதிரி வந்து இறந்துட்டு இருக்காங்க. இதுக்கான ரீசன் வந்து அவங்களுடைய உடலுடைய பிரச்சனையை வந்து அவங்க முழுமையாக தெரிஞ்சுக்காததுனாலையும் அதே போல் இந்த மலையோட அந்த கடினத்தை உணராததுனாலையும் தான் வந்து இந்த மாதிரியான விபத்துக்கள் எல்லாமே வந்து ஏற்படுது. நம்ம கோயிலுக்காக நம்ம வந்துட்டு நம்மளுடைய உயிரை பறிகொடுத்துட்டு போகிறதுன்றது ரொம்பவே வந்து கொடிய விஷயமாகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாகவும் பார்க்குறேன். அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக வந்து இந்த மலையை வந்து ஏறிட்டு போங்க. 3 மலை முடிச்சிட்டோம். அப்படியா? முடிச்சா? இப்போ 4வது தொடங்குறோம். ஓகே, சூப்பர். எவ்வளோ டைம்? 8:30. எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 2.5 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரம் ஏறிருக்கோம். 3 மலை போகலாம். 4 மலை ஏறணும். ஏறிடலாம். ஏறுவோமா? எப்படி தெரியுது பார்க்கறதுக்கு? ஏறிடுவியா? வாங்க. ஸ்டீஃபாக இருக்குது. எங்க சரவணா ஏறிட்டானா? எப்படி? அதை பண்ணும்போது சேர்த்து பண்ணுறீங்க. குடித்தோம். சேர்த்து பண்ணுறீங்கன்னா அது வந்து எனர்ஜி ட்ரிங்க்கு. சரி, பாறையில் டவுன் ஏறலாம். வெயில் ஏற தண்ணி குடிச்சு வச்சுக்கோங்க. தண்ணி கொடுங்க. கொடுக்க மாட்டேன். எனர்ஜி வந்தால் எல்லாத்தையும் தண்ணி ஏன்னா அந்த இடத்துல பிடிக்கும்போது பிடிச்சிருங்க. ஏன்னா வெயில் ஏறி வரும். அதான் நீங்களாம் நைட்டு ஏறினீங்களா? 3:30ன்னா இல்லை, 3:30ன்னா நைட்டு 3:30யா? சாயங்காலமா? நைட்லன்னா வெடிகாலம் 3 இல்லையா? சரி.
பார்த்து சிப்பா. நான் போட்டேன் மேலே இரு. இந்த வா கை கொடு. எம்மடா கை கொடுக்கும் கை இது. போ பார்த்து உள்ளே வா. இவ்வளோ நேரம் அப்படியே மலைக்குள்ளேயே நடந்து வந்தோம். இப்போ தான் நம்ம கட்ட வெளியே பார்த்தோம். காட்சி தெரியுது இங்கே. வா தெரியுது சொல்லு. 3 மலை ஏறிட்டோம். இது 4வது மலை. இப்படி ஒன்றும் சிரமமாக தெரியல இது வரைக்கும். ஓகே தான். நம்ம ஆளுங்க அந்த உட்காந்துக்கிறாங்க சார். நாலு மலை முடிஞ்சிச்சு. இது 5வது மலை. 5வது மலை போகிறோம்பா. வெற்றி எல்லாம் இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? சரி ஓகே. இங்கேருந்து கொஞ்சம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன், ஒரு சமதளமாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம ஏறி வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நெக்காக இருந்தது. இங்கேருந்து ஓரளவுக்கு நம்ம மலையெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 7வது மலை தான் ஃபுல் டஃப்பாக இருக்கிறது. பார்க்கலாம், அதையும் பார்த்தலாம். இதுக்கு மேலே டஃப்பாக இருக்கு. ஒட்டன் சித்தர் சமாதியாக இது. ஒட்டன் சித்தர் சமாதி. அங்கே கீழே இருக்கிற படிகள் எல்லாம் வந்து இவங்க தான் போட்டிருக்காங்களாம். அப்போ போட்டாங்களாம். எங்களுக்கு பின்னாடி தெரியுதா அந்த கோபுரம், அந்த பெரிய பாறை, அந்த பாறை தான் சிவன் இருக்கிற இடம். ஸோ அங்கே தான் போயின்னு இருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம ஏறி வந்து அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு சமாதானமே கிடைக்கும். இங்கேருந்து ரிலாக்ஸ்டாக போகலாம். 7வது மலை. ஆமாம், ஏறிடலாம். போகலாமா? இந்த ஆண்டு இந்த மலையேற்றத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை ஏறும்போது பல இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரியான குப்பைகளை கொட்டுற வந்து ஒரு இடத்த வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. இது எல்லாமே நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த மலையை வந்து 102 முறை ஏறி கின்னஸ் ரெக்கார்ட் படித்த கோச் அரியும் நிறைய வந்து தன்னார்வலர்கள் வந்து இந்த மலையை வந்து சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான பணியை வந்து செஞ்சுருக்காங்க. அதை வந்து நாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மலையை வந்து எந்த விதமான அசுத்தமும் செய்யாமல் எல்லா குப்பைகளையுமே வந்து நாம் மலை கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டுடணும். அவங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையுமே வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன். சரவணா, மலை பார்த்தியா? என்ன தோணுது உனக்கு? ஒரே மலை சொல்லு. நடந்து போனோம் அப்படின்னு தோணுதா? வேற ஒன்றும் தோணல. மலையை பார்த்தா என்ன தோணுது? இது வரைக்கும் நம்ம நடந்து வந்தது மொத்த ஸ்ட்ரென்த்தும் கொடுத்து மறுபடியும் இந்த மலை ஏறணும்னு தோணுது. என்ன சொல்லுவார்? இன்னும் 6 வரலவா? இன்னும்
6 வரலையா? ஆமாம் ஆமாம், அது 7வது மலை தானே? அதுதான் 7. அது அடிவாரத்தில் போனோம். இப்போ இறங்கி ஏறணும். இறங்கிடுவோம், ஏறிடுவோம். போகலாமா சரவணா? போகலாமா? போகலாம். வா. இந்த மலையில் அங்கங்கே வந்து சின்ன சின்ன சுனை ஊற்று இருக்கும். அது எல்லாமே வந்து குடி தண்ணீராக வந்து பயன்படுத்தப்படும். இந்த 6வது மலையில் மட்டும்தான் ஆண்டி சுனைன்னு சொல்லி குளிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும். எல்லாருமே வந்து மலை ஏறி இந்த இடத்துல குளிச்சுட்டு ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உணர்ந்துட்டு இங்கேருந்து 7வது மலையை ஏற ஆரம்பிப்பாங்க. பட் நாம் வந்து குளிக்கல, இருந்தாலும் நம்ம காலையிலே வந்து குளிச்சுட்டு தான் வந்தோம். அதனால் இந்த இடத்துல சும்மா தண்ணியில் வந்து நனைச்சிக்கிட்டு இங்கேருந்து நம்ம வந்து மலையேற ஆரம்பிப்போம். இந்த மக்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் மறுபடியும் இங்கே வந்து அவங்களுடைய ஜட்டியெல்லாம் இந்த இடத்துல விட்டுன்னு இருக்கிறாங்க. இங்கே விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்பவும் கேட்குறதில்ல. ஆறாவது மலையில் எல்லாருமே வந்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து 7வது மலையை ஏற ஆரம்பிப்பாங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அந்த ஸ்நாக்ஸு கடைகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். குடி தண்ணீர் முதற்கொண்டு இங்கே 7வது மலையில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் அது எல்லாமே வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து உங்களுடைய தேவைகள் எல்லாமே வந்து நிறைவு செஞ்சுக்கிட்டு 7வது மலையை ஏற ஆரம்பிங்க. ஏன்னா 7வது மலையில் சிவனை தாண்டி வேறு எதுவுமே இருக்காதாங்க. எங்கேயாச்சும் நிழலில் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தோம். எங்கேயும் நிழலே கிடச்சி பாடு தெரியல. ஸோ அதனால் இங்கேயே பாறை மேலேயே உட்காந்து வெயிலே சாப்பிட்னு இருக்கிறோம். கொஞ்சம் சாப்பிட்ணும் இல்லையா, ஏதாவது ஸ்நாக்ஸு, அதனால் சாப்பிட்னு இருக்கிறோம். வர வழியில் பழம், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இந்த கம்பங்கூழ் குடித்தோம், மோர். இது வரைக்கும் சமாளிச்சுன்னு வந்துட்டோம். ஸோ இப்போ இது 6வது மலை ஆண்டி சுனையை தாண்டி இருக்கிறோம். இப்போ 7வது மலை ஏற போகிறோம். அதுக்குள்ளே கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்னு இருக்கிறோம். அதுப்பா சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சைலண்ட்டாக நோத்தின்னு இருக்கிறாங்க பேர். பேசினா சாப்பிட முடியாது. தேவையான ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம 7வது மலையை ஏற ஆரம்பிக்க போகிறோம். அதோ தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம். பார்க்கலாம். இப்போது சரியாக வந்துட்டு 10 மணி 10:45 கிட்ட ஆக போகுது. மேலே எவ்வளோ நேரம் ஆகுது பார்க்கலாம், போயிடலாம். பாட்டிமா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுது. என்னாச்சுப்பா உக்காந்துட்ட? காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்புனோம். சரியாக வந்து ஒரு 11:30 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ஓகே தான், சேஃபாக தான் வந்துட்டோம், எந்த சிக்கலும் இல்லை. ஸோ தரிசனம் பண்ணிடலாம் இருங்க. அப்பாடா, அடாடா, காலுக்கு எதமாக இருக்குது பாருங்க. வெள்ளையங்கிரி ஆண்டவருடைய தரிசனம் ரொம்பவே வந்து சிறப்பாக முடிஞ்சுது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ரிலாக்ஸாக உட்காந்து இருக்கிறோம். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த இடத்துல. ஒரு மனநிறைவோடு இருக்குது.
போன முறை விட இந்த முறை அந்தளவுக்கு கஷ்டமாக ஒன்றும் தெரியல எனக்கு. போன முறை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுது, இந்த முறை அப்படி தெரியல. மோஸ்ட்லி எங்கள் சித்தப்பா சரவணெல்லாம் வந்திருக்கா, அதனால தான் நினைக்கிறேன். கடிச்சிட்டு பிறந்தது உங்களுக்கு அனுபவம்? முதல் முறையாக வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கஷ்டம் கொஞ்சம் இருந்தாலும் மன திருப்தி இருக்குது. நல்லபடியாக கடவுளை பார்த்து நல்லா திருப்தி போகும். ஆமாம். வா. ஸோ நம்ம வெள்ளைங்கிரி ஆண்டவருடைய தரிசனத்தை ரொம்பவே சிறப்பாக முடிச்சுட்டு இப்போ மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 12 மணி போல் நம்ம இறங்குறோம். கீழே இருந்து மேலே ஏறுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் தேவைப்பட்டது. இப்போ எத்தனை மணி நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மலை ஏறும்போது இந்த கொம்பு வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இந்த கொம்போட தேவை வந்து இப்போ இறங்கும்போது வந்து ரொம்பவே பயன்படும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா நம்மளுக்கு நரம்புங்கள்லாம் வந்து இழுக்கும்போது ஸோ இதுதான் வந்து நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்க வைக்கும். ஸோ அதனால் இந்த மலை இறங்கும்போது இந்த கம்போட தேவை வந்து ரொம்பவே அவசியம். எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த மலையை ஏறுறது அந்தளவுக்கு கடினம்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் அவ்வளோ எளிதோன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது. ரெண்டாவது, எப்பவுமே வந்து பயிற்சி இல்லாமல் இந்த மாதிரி மலைங்களை வந்து ஏறாதீங்க. நான் இதை தான் வந்து எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறது எல்லாருக்குமே. குறைஞ்சபட்ச பயிற்சியோடு தான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான மலைகளெல்லாம் வந்து ஏறணும். இல்லைன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய உயிருக்கே வந்து ஆபத்தாக இருக்கும். ஏன்னா இந்த வெள்ளைங்கிரி மலையில் வரவங்க வெள்ளைங்கிரி போனால் உயிரோடு திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய கேள்விகளை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா நிச்சயமாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய உடலை வந்து சரியாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏறி வரலாம். இந்த ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மலை ஏறுறது வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஏன்னா அந்த மலை ஏறும்போது நிறைய வந்து ஹில் ரேஞ்சஸ் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் கடக்கும்போது உங்களுடைய பாடி வந்து பெரிய அளவில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்போது அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுடைய உடம்பு இருக்குதா அப்படின்றது தான் வந்து இதனுடைய கேள்வி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மலையை வந்து நீங்கள் ஏறி இறங்க முடியும். நாம் வந்துட்டோம், இப்போ கீழே இறங்க போகிறோம். ஸோ ரொம்ப சேஃபாக தான் வந்தோம், எந்த விதமான சிக்கலும் இல்லை. அதே போல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே என்ன தான் கடைகள் இருந்தாலும் நீங்கள் கேரி பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை வந்து தேவைப்படுற இடத்துல நீங்கள் நிறுத்தி அதை வந்து சாப்பிட முடியும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. சேஃப்டி தான் முக்கியம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் காலணிகள் இல்லாமல் வந்து வெறும் காலில் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா சேஃப்டியான ஷூ போடுறது வந்து ரொம்பவே நல்லது. ட்ரெக்கிங் ஷூ பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே சேஃபாக வந்து மலை ஏறலாம். அந்த ஸ்லிப்பரின்றதை வந்துட்டு அவாய்ட் ஆகும். நீங்கள் செருப்பு போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கால் ஸ்கிட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. போகலாம் வச்சுப்பா, போகலாம். ஒரு வழியாக நம்ம வெள்ளைங்கிரி ஆண்டவர் கோயிலில் வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கிட்டோம். காலையில் வந்து 6:06க்கு ஏறி இருந்தோம். இப்போ மாலை வந்து 4:45 ஆகிடுச்சு. ஸோ ஒரு போகும்போது வந்து 5.5 மணி நேரம் செலவழித்தோம். இறங்கிறதுக்கு வந்து ஒரு 4 மணி நேரத்தில் வந்து இறங்கிட்டோம். ஸோ இந்த தரிசனம் வந்து ரொம்பவே நல்லாவே நடந்ததுன்னு சொல்லலாம். ஈவன் நான் வந்து 2025லேயும் வந்திருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரெயின் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இப்போ வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயினாக இல்லை. ஸோ எங்களால் சேஃபாகவே வந்து போயிட்டு வந்துட்டோம். இந்த மூங்கில் கொம்பு ஒன்று இல்லைன்னா இன்னும் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த 2026 வெள்ளைங்கிரியோட மலையேற்றம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது. சித்தப்பா, இந்த மலையேற்றம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அன்பு நேர் அனைவருக்கும் வணக்கம். நானும் ஏதோ ஒரு
முயற்சியில் பார்த்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒன்றும் இல்லை, முயற்சி இருந்தால் எல்லாம் நல்லா நடக்கும். ஆனால் அதுமாரி ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். டெய்லியும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி போகணும். நம்ம முடியும்னு நினைக்கக்கூடாது. இதில் ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் இருக்குது. ஆமாம், முதல் மலையும் 7வது மலையும் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இடையிலையும் வந்துட்டு கஷ்டமும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயிற்சி இல்லாமல் இந்த மலையை வந்து நீங்கள் ஏற வர்றது வந்து தவறாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பயிற்சியோடு வாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான சிற்றுண்டிகளை வந்துட்டு எடுத்துகிட்டு வாங்க. இங்கே கடைகளும் இருக்குது, இருந்தாலும் அதெல்லாம் வந்து தேவை. இது வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31 வரைக்கும் இந்த வெள்ளையங்கிரி வந்து இந்த 2026க்கான சீசன் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை வந்து இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உடலும் மனசும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த பயணத்தில் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த காணொலி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.